உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா தப்பா நினைச்சுக்கிட்டா ஐயா, நீங்க பேசுறது எதுவும் என் மண்டைக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியுற மாதிரி எதையாச்சும் சொல்லுங்களேன். வைகுண்டா, 10 வருஷமா இந்த கோயில் முன்னேறாம அதே மாதிரி தான் இருக்கு. கோயில் முன்னேறணும், வந்து சாமி கும்பிடுறவங்களுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும். அது நடக்கணும்னா நிர்வாகம் மாறியே ஆகணும். நிர்வாகம் மாறணும்னா மச்சான மாத்த புரியலோ மாமா? வேற வழி இல்ல மாமா. அதிகாரம் கை மாறினா தான் நல்லது நடக்கும்னா மாத்தித்தானே ஆகணும். அது சரி மாப்பிள்ள, அதை மாத்திரா இருந்தா நீங்க மாத்திட்டு போக வேண்டியதானே. என்னது குட்டியா? அதிகாரத்தை மாத்தி உன் மகன் கிட்ட தானே அதிகாரத்தை கொடுக்க போறான். அதை சொல்லத்தான் உன்னை இங்க கூப்பிட்டுருக்கான். என்னையா சொல்றீங்க? என் மகன்கிட்ட அந்த அதிகாரத்தை கொடுக்க புரியல? ஆமாம்ப்பா, அடுத்த தர்மகர்த்தாவா உன் மகனைத்தான் தேர்ந்தெடுக்கலாம்னு நாங்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம். என்னப்பா வைகுண்ட சொல்ற நீ? என் மகன் தர்மகர்த்தாவா? என்னையா சொல்றீங்க? என் மகன் தர்மகர்த்தாவா? ஆமா மாமா, அதுக்கு சம்மதமா இல்லையான்னு கேட்கத்தான் உன் மகனையும் கூப்பிட்டுருக்கோம். என்னத்துக்கு ஊர் பெரியவங்களா என்ன கூப்பிட்டுருக்கீங்க? என்ன விஷயம்? எப்போ நீ என்ன கண்ணு கலங்கிட்டு இருக்க? என்னாச்சு? என்னங்க என்ன பண்ணுதீங்க? எங்க அப்பா அழ வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? தம்பி சண்முகம், உங்க அப்பா வருத்தப்பட்டால சந்தோஷத்துல அழுகிறாருப்பா. ஆனந்த கண்ணீர். சண்முகத்துக்கு ஒரு சேர் எடுத்து போடுப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். எதுக்கு சேரலாம்? உட்கார் தம்பி, முதல்ல உட்கார் தம்பி, உட்காரியா? நீ உட்காரு. சமூகம், நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நாங்க 10 வருஷமா அந்த கோவில் கமிட்டி மெம்பரா இருக்கோம். நாங்க தான் சவுந்தரபாண்டிய கோவில் தர்மகர்த்தாவா தேர்ந்தெடுத்தோம். 10 வருஷம், அதுக்கு முன்னால 10 வருஷம் அவர் தான் கோயிலுக்கு தர்மகர்த்தா. ஆனா பெருசா எதுவும் நடக்கலன்னு தான் ஒன்ன இந்த தடவை தேர்ந்தெடுக்கலாம்னு நாங்க பேசி வச்சிருக்கோம். நீ என்ன சொல்லுத? ஏங்க என்ன சொல்லுதீங்க? நெசமாவா? ஒரு நாளும் அது நடக்காது. என்னையா என்ன நடக்குது இங்க? நான் இந்த கோவில் தர்மகர்த்தா. எனக்கு தெரியாம எப்படி இங்க ஒரு கமிட்டி மீட்டிங் நடக்கலாம்? எதுக்கு இப்ப எதுக்காக இங்க எல்லாரும் கூடியிருக்கீங்க? அதுவும் இந்த வெறும்பையில உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. என்னையா இது? இதுக்கு மேலேயே எதுக்கா பயப்படுறீங்க? உண்மையை சொல்லுங்க, என்ன ஆயிட போகுது? தலையா போயிட போகுது? உண்மையா? அது என்னையா உண்மை? அதானே, இம்புட்டு வருஷமா நீ இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருந்து எதுவுமே செய்யல. கோயிலுக்கு எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ணல. கோயில் வளரவே இல்லையே. கோட்டிக்காரனா இருக்கிய? கோயில் நல்ல மரமா வளர்றதுக்கு? கோயில் நம்ம கட்டி வச்ச கல்லு. அப்ப கோயில் வளருமா? கல்லு வளராதுதான், ஆனா கோயிலுக்கு வருமானம் நல்லா வளருதுல்ல. அதை வச்சு கோயிலுக்கு எம்பிட்டு செய்யலாம். தினமும் வர்ற பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யலாம். அவங்களுக்கு குளிக்க கொள்ள இலவசமா ஏற்பாடு செஞ்சு கொடுக்கலாம். எதுவுமே நீங்க இப்ப வரைக்கும் செய்யலையே. ஆமையா, கமிட்டி இருக்கிறது எதுக்கு? கோவில் வளர்ச்சிக்காக தானே. அதனால இந்த தடவை நம்ம பிரசிடென்ட் சண்முகத்தை கோவில் அரங்காவலரா தேர்ந்தெடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோயா. ஏன் சவுந்தரபாண்டி, நான் கடைக்கு பேசல. என்னல இது? புள்ள பூச்செல்லாம் வாய திறந்து பேசுது. என்ன வைகுண்டம், என் பேரை சொல்லி பேசுற அளவுக்கு உனக்கு என்ன தைரியம் வந்துருச்சா? உன் பேர் என்ன கெட்ட வார்த்தையா? எவனும் சொல்லக்கூடாதா? அடைச்சை வாய மூடு.
கட்டின பொண்டாட்டிய கூட வச்சு காப்பாத்த வக்கத்த பையன் நீ. ஒரு ஓடுகாலி பொண்டாட்டியோட புருஷன் இவன், அந்த ஓடுகாலியோட மகன் இவன். இதுல என்னையா கவரமா? ஓடுகாலி வீட்டுல இருந்து ஒருத்தனை இந்த கோவில் தர்மகர்த்தாவா உட்கார வைக்க போறீங்க நீங்க? சொல்லுங்களே சொல்லுங்க, என்ன வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? இல்ல யாருல ஓடுகாலி மௌன உன்னை கொல்லாம உன மாட்டல இன்னைக்கு. பொண்டாட்டி ஓடுகாலிதான் வெட்டாம விட மாட்டல. உன் மவன் இருக்கானே, இவன் பொண்டாட்டியா டாக்டர் பொண்டாட்டி, டாக்டர் பொண்டாட்டின்னு இவன் பெருமையா பீத்திக்கிறானே. என் பொண்ணை சொல்லுவாயா, நீ ஏன் வந்து கழுத்துல தாலி கட்டினாலும் நான் பொண்டாட்டி ஆடுவேனா? ஒரு நாளும் இந்த நாதாரி என் பொண்ணுக்கு புருஷனாக முடியாது. அத பத்தி நீ பேசாத, அது எங்க குடும்ப விவகாரம், நாங்க பாத்துக்கிட்டோம். என்னலே குடும்ப விவகாரம் இது? உன் அம்மே ஒரு ஓடுகாலி, என்னை விடலாம். நீ பொண்டாட்டி இல்லாம தனி மரமா நிக்க போற நீ. இதுல கௌரவம் வேற ஒருக்கு குறைச்சலா? வெக்கம் கட்டவன, என் பொண்டாட்டிய பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீயே ஒரு ஆக்கம் கிட்ட கூவ பாருல. ஓ சாவு என் கையில தான்ல. பாக்கலானே, என்னைக்காவது ஒரு நாள் உன் தலையை அறுத்து இந்த ஊர்ல போடலாம். நான் வைகுண்டல என்ன பேரை மாத்தி போறியா? நடக்குதா இல்லையான்னு பாருல. உன்னைய வெட்டி வீசருக்கு உரி உரி சாவாதே. சொங்கு சீவன மாதிரி உன் தலையை வெயில முடிஞ்சா கை வெயில. தைரியமான ஆம்பளையா இருந்தா என் அப்பா மேல கைய வெயில. என் அப்பா மேல கைய வைக்கிறனா என்ன தாண்டி தாம்ல வரணும். அதுக்கு உனக்கு தைரியம் தான் வெயில. சவுந்தரபாண்டி நல்லா கேட்டுக்க, என் மவன் இந்த கோயிலுக்கு தர்மத்தை ஆவால உன்னைய தோக்கடிப்பாம்ல. நெசமா அவன் தைரியமானவன், அவன் செஞ்சு காட்டட்டும்ல, செஞ்சு காட்டட்டும் பாப்பா. காட்டுவாம்ல, இதே இடத்துல தர்மகர்த்தாவை அவன் ஜெயிச்சு காட்டி உன்னைய தலைகுனிய வைப்பாம்ல. இல்லன்னா இவனுக்கு நான் அப்பா இல்லல, அன்னைக்கு இருக்கலாம் உனக்கு. சம்ம வாழ ஏலே, 20 வருஷமா என் அம்மா ஓடி போனவன் நடத்த கட்டவனு சொன்ன இந்த வாயால என் அம்மா நல்லவ உத்தமின்னு சொல்ல வைக்கல. என் பேரு ஜம்மு அல்லல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.